Hello guys, welcome back to my. Okay, போட்டுக்கோ. Okay, போட்டுக்கோ டக்குன்னு போடு. இங்க வெளியவே ரொம்ப அழகா இருந்துச்சு. and ஒரு பக்கெட் சிக்கன். eggs, bread வாங்கிருக்கோம். இதுதான் நம்மளோட ஸ்டே. அப்படியே இங்க பார்த்தோம்னா செம்மையான ஒரு மவுண்டன் வியூ. ரூம் டூர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் தான் இருக்கும். நம்ம மேக்கப்லாம் பண்ணணும்னா அதுக்குள்ளே தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹலோ guys, welcome back to my channel. Hope you all are doing good. நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 413 கிலோமீட்டர்ஸ், 4.5 hours காமிக்குது. பட் எப்படியும் வந்துட்டு டிராஃபிக்கில் போகிறதுக்கு 5 hours, இல்லைன்னா அங்கங்கே நிறுத்தி போகிறதுக்கு ஒரு 6 hours கூட ஆகிடும். பாப்பா இருக்கிறதுனால அங்கங்கே நிறுத்தி தான் போவோம் அண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் அரௌண்ட் 10 o'clock ஆகுது. நாங்கள் ஒரு 7 o'clock போல் கிளம்புனாலும் இருந்தோம். நாங்கள் கொஞ்ச நேரம் லேட் பண்ணோம், கார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால வந்து 10 ஆகிடுச்சு. வெயிலாக தான் இருக்க போது. இப்போ இங்கே சம்மர் தான், பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னுட்டு. ஸோ நாங்கள் வந்து ஒரு பக்கத்து ஸ்டேட்க்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம். அந்த ஸ்டேட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பூமலங்கான்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்கும், ஹைக்கிங் பண்ணி போகிற மாதிரி இந்த மாதிரியான பிளேசஸ் தான் அது வந்து ரொம்ப நாளாக வந்து பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. பட் ரொம்ப தூரன்றதுனால அதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு இல்லை. நாங்கள் காஃபியா ஓகே வில் கெட் இட். ஓகே, ஸோ இப்போ சிம்பாவோட பர்த்டேக்காக தான் நாங்கள் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னோட வீசா வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. வீசா அப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள். எனக்கு வீசா வரல இன்னும். அவங்க 2 பேருக்கும் பிஆர் இருக்குது. அதனால வந்து எங்களால் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எதுவும் போக முடியல. வேறு பிளான் தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். இது வந்து லாஸ்ட் மினிட் பிளான் தான். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்டை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டியிருக்கோம் கேஎஃப்சியில். இங்கே டிரைவிங் கிடையாது, அதனால உள்ளே போய் தான் சாப்பிட போகிறோம். இங்கே வெளியவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ரோஸ் செடி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கராஜ் தான், அதாவது பெட்ரோல் பங்க் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அதுதான். நிறைய ரோசஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஒயிட் ரோசஸ், பிங்க் ரோசஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட வச்சுருக்காங்க. என் பின்னாடியே பாருங்கள். இங்கே உட்காந்து வேணாலும் நம்ம சாப்பிட்லாம், பட் ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால உள்ளே தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே உட்காந்து பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் வந்து இங்கே உட்காந்து பேசினேன். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிடலாம். பாருங்கள், இங்கே தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே எந்த பக்கமும் காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லாக ரோசஸ். இங்கே அப்படியே நல்ல வாசனையாக இருக்குது. இது நம்ம ஊர் பன்னீர் ரோஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய கலர் ரோசஸ் கூட வச்சுருக்காங்க, எல்லோ ரெட்டுன்னு. அழகாக இருக்குது பார்க்கவே. சுற்றியே இந்த ஏதோ பெட்ரோல் பங்க் சுற்றியே அங்கே பாருங்கள் கொஞ்சம் ஒயிட் ரோசஸ் வச்சுருக்காங்களா. அப்புறம் ஸோ இங்கே தான் வந்து கேஎஃப்சி இருக்குது. அங்கே பாருங்கள் ஒயிட் ரோசஸ் வச்சுருக்காங்க. அங்கே வர வழி ஃபுல்லாகவே ரோசஸ் தான் வச்சுருக்காங்க. நாங்கள் கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட், அட்லீஸ்ட் குட்டி ரெஸ்டாரண்ட்டாச்சும் இருக்குமா, இல்லை மெக்டோனல்ட்ஸ், கேஎஃப்சிலாம் இங்கே நிறைய இருக்கும். பட் ஹைவே எடுக்கவே எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. பசி, பயங்கரமான பசி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 மணிக்கே கிளம்புறதா இருந்ததுனால நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பிளான் பண்ணலை. வெளியே போகும்போது மெக்டோனல்ட்ஸ்லையோ கேஎஃப்சிலையோ பர்கர் வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளான் தான் வச்சுட்டு இருந்தோம். இப்போ கிளம்பவே நாங்கள் 10 ஆயிடுச்சு, அதனால் நல்லா பசிக்குது. வாங்க போய் சாப்பிட்லாம். Can you say hi? Oh, sorry. Come. Madi. Can you say hi? Hi. பாப்பாக்கு உடம்பு சரியில்லை. லைட்டா இல்லை, நேற்று நைட்லேருந்தே கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது. கஃப் இருக்குது அவருக்கு, இரும்பிட்டே இருக்கிறார். நைட்டுமே தூங்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போவுமே காரில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இரும்பிட்டே தான் இருக்கிறாரு. ஆல்ரெடி சிரப் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம் சரியாகுதான்ட்டு. பர்த்டேக்குள்ளே சரியாயிடும்.
நான் உங்களுக்கு டேட்டே சொல்லலை பாருங்க. இன்னைக்கு வந்து மண்டே 27th, அவரோட பர்த்டே வந்து 30th தான். நாங்கள் ரிட்டர்ன் வந்து ஃப்ரைடே வர போகிறோம். ஏன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும், லீவ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே லீவ் போட்டிருக்கோம். ஆல்ரெடி இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, மறுபடியும் உடனே 1 வீக் தான் போனார், உடனே லீவ் போடுற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை, சரி அதனால தான் போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஏன்னா நான் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்கவே மாட்டேன். நெயில்ஸ் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், ஆனால் எக்ஸ்டென்ஷன்ஸ் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவேன். அவங்களும் எனக்கு எப்போவுமே கேட்பாங்க, இந்த வாட்டியாச்சும் எக்ஸ்டென்ஷன் வைக்கலாமான்ட்டு. நான் வேண்டாம், என்னோட நெயில்ஸ்லேயே வந்துட்டு ஜெல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் இந்த வாட்டி எனக்கு அங்கே போகிறதுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் ஆல்ரெடியே வாங்கி வச்சுருந்தேன், இது கேப் டவுனுக்காக வாங்கி வச்சுருந்தேன், அங்கே நான் வைக்கவே இல்லை. பட் இன்னைக்கு காலையில் தான் வச்சேன். என்னோட கரெக்டான சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில நெயில்ஸ் தான் இருந்திருக்கு. அதில் மொத்தமாக வந்துட்டு அரௌண்ட் 30 நெயில்ஸ் கிட்ட, 30 or 25 தெரியல. பட் அதில் வந்து எனக்கு இவ்வளோதான் செட் ஆச்சு. இதுவுமே கரெக்டான சைஸ்லாம் இல்லை, 1-2 குட்டியாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, அப்படி தான் வச்சுருக்கேன். பட் அதிலே போட்டிருந்தாங்க, இப்போ வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது 2 நெயில்ஸில் வந்து எது வைக்கணும் டவுட்டாக இருக்குன்னா கோ ஃபார் த ஸ்மாலர் சைஸ்னு போட்டுருந்தாங்க. அதனால வந்துட்டு குட்டிக்கிட்டே வச்சுக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கடை பிடிக்கல, இருந்தாலும் கேட்குறேன். அவங்க 2 பேரும் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, வந்து பாக்ஸ் மாஸ்டர். இதில் என்னென்ன இருக்குன்னா ஒரு ரேப் இருக்குது, ஒரு ரேப் மட்டும்தான். இதுலேயே ஆஷ் ப்ரௌன் சிக்கன் அதெல்லாமே இருக்குது. அண்ட் ஒரு பக்கெட் சிக்கன். காரா? ஓகே வில் கோ. வெயிட் கம் ஹியர். இவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு ஐஸ்கிரீம் வாங்கினாரு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து காஃபி வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்பாரில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சும்மா எதனா சிப்ஸ் மட்டும் வாங்கிக்கலான்ட்டு. ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாச்சும் நிறுத்தலான்னு பார்த்தா எதுவுமே ரெஸ்டாரண்ட்டே இல்லை. அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணோம். நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஹோட்டலில் தாண்டி ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டவுன் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம்னா ஹோட்டல் வந்து ரீச் ஆகல. இங்கே வந்துட்டு உல்வர்ஸ் வந்திருக்கோம். நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். நான் சொன்னேன்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இங்கே வாங்கிட்டு நம்ம வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் போகலாம். கிளெமண்டைன் வாங்கியிருக்கோம், அப்புறம் தண்ணி, அப்புறம் இது வந்துட்டு கோகோனட் வாட்டர் சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸு, ப்ரெட் வாங்கியிருக்கோம். அப்புறம் எனக்கு வந்து யோகட் வாங்கினேன். உங்களுக்கு யோகட் வாங்கினியா? ஓகே அது அடியில் இருக்குது. அப்புறம் சிக்கன் இன்னைக்கு நைட்டுக்கு எதாவது செய்கிறதுக்கு. அப்புறம் மின்ட், கொரியாண்டர், பனானா.
ரிசப்ஷன் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் சும்மா இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த இடம். காமிக்கிற பாருங்கள். அதுதான் ரிசப்ஷன். அப்படியே இங்கே பார்த்தோன்னா செம்மையான ஒரு மவுண்டைன் வியூ. நாங்கள் ரிசப்ஷனுக்குள்ளே இருக்கோம். நல்லா கோஸியாக இருக்குது. இங்கேயே வெளியவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும்போது வெல்கம் ட்ரிங்க் வச்சுருக்காங்க. நம்ம வேணுன்றவங்க எடுத்து குடிச்சிக்கலாம். இங்கே சும்மா ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்ருக்காங்க. செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். நல்லா கருத்து போய் ஃபர்ஸ்ட் டேவே இப்படி வந்திருக்கேன். இன்னும் போகிறதுக்குள்ளே என்ன ஆகும்னு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போக போகிறோம். ஒரு குட்டி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான். இவ்வளோதான். சும்மா அந்த சாக்கூல் பேசிக்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சோவினியர்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். வாவ், சேம் டால் வந்து பாப்பா கிட்டே இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஸ்டேக் போயிருந்தப்போ அங்கே அந்த வாங்கிட்டு வந்தோம். கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஐஸ் க்யூப்ஸ், டிஷ் வாஷிங் லிக்விட்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு அங்கேயே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜான்சன்ஸ் பவுடர், மேக்கரோனி எல்லாமே இருக்கு. கம் லெட்ஸ் கோ. வாவ், நம்ம வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். அதுதான் ரிசப்ஷன்லேருந்து அப்படி இப்படி வந்தா. ஆமாடி, இதுதான் நம்மளோட ஸ்டே. டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். அப்படியே உள்ள போய் சுற்றி காமிக்கிறவங்களுக்கு. ஒரு குட்டி ஹவுஸ் டூர் காமிக்கிறேன் வாங்க உள்ள. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் அண்ட் கிச்சன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் தான் இருக்கும். ஸோ லிவிங் ரூம்லேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே 2 கவுச் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டபுள் பெட்ரூம் தான். ரைட் கொஞ்சம் போடுங்க. ஸோ 2 சிங்கிள் பெட் கொடுத்துருக்காங்க. ஃபேன் இருக்குது. இங்கே யூஸ்வலாக ஃபேன்ஸ் இருக்காது, பட் இங்கே ஃபேன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. கம் அப்படியே வெளியே வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், 4 சீட்டர் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. லைன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோவேவ் ஓவன் கொடுத்துருக்காங்க. டோஸ்டர் இருக்குது, அப்புறம் கெட்டில் இருக்குது. ஓகே, இங்கே கொஞ்சம் வெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து குக்கர் எடுத்துகிட்டு வரவே மறந்துட்டேன். இங்கே கொஞ்சம் பவுல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கப்ஸு, சாஸஸ்ஸு, மக்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டீ பாட் இருக்குது. இங்கே வந்து பிளேட்ஸு, கிளாஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் வாஷிங் ரேக் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு ப்ரெட் வைக்கிறது இருக்குது. அப்புறம் டீ, காஃபி, சுகர் அதெல்லாம் இருக்குது. கேண்டில்ஸ் 2 கொடுத்துருக்காங்க வித் கேண்டில் ஹோல்டர்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, டஸ்ட்பினும் ஒரு டஸ்ட்பேனும் கொடுத்துருக்காங்க. பெரிய டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. அப்படி இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு டாய்லெட் இருக்குது.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பெட்ரூம்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே குட்டியாக தான் இருக்குது. இந்த 3 பேர் படுக்க முடியுமான்னு எனக்கு டவுட் தான். ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அப்புறம் ஒரு சேஃப் லாக் இருக்குது, பிளாங்கெட் எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸ் இருக்குது, அப்புறம் அயன் பாக்ஸ் இருக்குது அண்ட் ட்ரையர் இருக்குது, ஹேர் ட்ரையர். இங்கே வந்து கொஞ்சம் ஹேங்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய மிரராக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்ஸில் மட்டும்தான் வந்துட்டு மிரர் கொடுப்பாங்க. அதுவுமே இவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. நம்ம மேக்கப்லாம் பண்ணணும்னா அதுக்குள்ளே தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்துட்டு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம ஓகே. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 2 டவல் கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியே போனோம்னா இங்கே தான் வந்துட்டு ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாத்ரூம் இருக்குது. இங்கே ஒரு ஷவர் கியூபிக்கல் இருக்குது. இது இங்கே வந்துட்டு ஸ்க்ரீன் போடலன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் தென் 2 வாஷ் பேஷன்ஸ் இருக்குது. பெரிய மிரர் இருக்குது. அவ்வளோதான். நல்ல பெரிய பாத்ரூமாக இருக்குது. அவ்வளோதான். அப்படியே வெளியே போய் காமிக்கிறவாங்க. இந்த ரூம்லேயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, க்ளாசெட் மாதிரி. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராய் ஏரியா இருக்குது. இங்கெல்லாம் மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக வந்துட்டு ப்ராய் ஏரியா இருக்கும். அண்ட் இங்கே வெளியே ஒரு சிட் அவுட் வச்சுருக்காங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டே வேணும்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இந்த 4 days வந்து ஸ்டே பண்ண போகிறோம்ல. இங்கே 5 days வந்து ட்ராவல் மொத்தமாக நம்மளுக்கு. ஸோ இந்த 4 daysமே வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். I'm going to